இயேசுவே நாங்கள் மன்றாடுகிறோம், கண்ணீரோடு உம்மை நாடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதரங்களே, மீண்டும் ஒரு நாள் பொழுதிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்று அநேகர் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பிடித்து, ஆண்டவருடைய வார்த்தையை இப்படி சொன்னது, ஆகவே ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கின்றார் என்று அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் நம்பி விசுவசித்து அதை ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்விலே நாங்கள் பயணத்தை மேற்கொள்ளுகின்றோம். சகோதரங்களே, நாங்கள் பயணத்தை மேற்கொண்ட வழிகளில் எங்களுக்கு சோதனைகள் அதிகமாய் வருகின்றது, அல்லது எங்கள் எதிர்பாராத விதங்களில் சூழல் மாறுகின்றது, எதிர்பாராத காரியங்கள் நடக்கின்றது, எதிர்பாராத நபர்களை சந்திப்பதனால் அவர்களூடாக எங்களுக்கு துன்பங்கள் வந்துவிடுகிறது. இப்படியா எங்கள் வாழ்விலே அநேக விதமான ஒவ்வொருடைய வாழ்விலும் வித்தியாசமான விதங்களிலே நாங்கள் முகம் கொடுக்கலாம். சகோதரங்களே, ஒருவேளை எங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரும், ஐயோ, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தான் எனக்கு கிடைத்தது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இப்படி சொன்னபடினால் தானே நான் நம்பி இந்த வழியிலே நடந்தேன், அல்லது இந்த காரியத்திலே நான் தலையிட்டேன், அல்லது இந்த காரியத்தை நான் ஆரம்பித்தேன். இப்பொழுது ஏன் என் வாழ்வில் இப்படி ஒரு புயல் அடிக்கின்றது, ஏன் என்னுடைய வாழ்வில் இப்படி ஒரு சூழ்நிலை மாறி இருக்கின்றது, ஐயோ எனக்கு என்னவாக போகிறதோ, நான் முடிந்து போக போகிறேனே, ஐயோ என்னுடைய நம்பிக்கை எல்லாம் இழந்து போகிறேனே, எல்லாம் நான் எதிர்பார்த்து நடக்கவில்லையே என்று எங்களுக்குள்ளே உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே இப்படியா ஒரு கேள்வி எழும்பலாம். சகோதரங்களே, ஆண்டவருடைய மக்கள் வந்த பொழுது ஆண்டவர் பெரியதொரு அற்புதம் செய்தார். என்னது? 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேர்களுக்கு பகிர்ந்தளித்து அநேக பெருமொரு அற்புதம் செய்தார். செய்த பின்பு சீடர்களை பார்த்து சொல்லுகிறாரு, சீடர்களை, நீங்கள் படகேறி மறுகரைக்கு செல்லுங்கள் என்று. ஆண்டவருடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு சீடர்கள் மறுகரைக்கு பயணமானார்கள். ஆண்டவரும் வந்தவர்கள் மக்களை அனுப்பிவிட்டு ஆண்டவர் இறைவனோடு வேண்டுதல் செய்ய மலையின் மேல் ஏறிவிட்டார். ஆண்டவருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து படகேறி சென்ற சீடர்களுக்கு பெருமொரு துன்பம், பெருமொரு ஆபத்து வந்துவிட்டது. கடலில் பயணம் செய்து கொண்டு இருக்கிற பொழுது சூழல் மாறிற்றது. கடல் கொந்தளிப்பு, புயல், காற்று, காரிருள், மேகம். இவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தார்கள், கரை சேர்வதற்கு முடியவில்லை. இவர்கள் கடலுக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள். ஆண்டவர் 4ஆம் சாம வேளையிலே ஆண்டவர் பார்க்கின்றார், இவர்கள் கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டார்கள் என்று ஆண்டவர் கடல் மீது நடந்து சென்றார். கடல் மீது நடந்து சென்ற ஆண்டவரை கண்ட பொழுது முதல்ல இவர் பேய் வருகிறது என்று பயந்தார்கள். ஆண்டவர், ஐயோ துணிவோடு இருங்கள், நான் தான் என்று சொன்னார். அவர்கள் துணிவோடு இருங்கள், நான் தான் என்று சொன்ன பொழுது பேதுரு பார்த்தார், ஐயோ இது ஆண்டவரா? ஆண்டவரே, நீரா ஆண்டவரே? அப்படி என்றால் நானும் இந்த கடல் மீது வர எனக்கு அனுமதி என்று கேட்டார். எந்த கடலை பார்த்து பயந்தாரோ, எந்த கடல் எங்களை எங்களை அழித்துவிட போகின்றது, எந்த கடல் எங்களை தாக்க போகின்றது என்று பயந்து அலறினார்களோ, பேதுரு ஆண்டவரை பார்த்த பொழுது அதே கடல் மீது நடந்தார். சகோதரி, அதே கடல் மீது நடந்தார். அன்பு சகோதரியை, இன்றும் ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி நீங்கள் சென்ற பயணத்திலே உங்களுக்கு கடல் கொந்தளிப்பை போன்ற பிரச்சனை இருக்கிறதா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இது சொன்னதாகவே இந்த வாழ்க்கை, இந்த காரியம் எனக்கு வெற்றியாய் நடக்கும், வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு போன இடத்திலே தோல்வியோடு நிற்கிறீங்களா? ஆண்டவரை பாருங்கள். அந்த தோல்வியா, அந்த கடல் கொந்தளிப்பை போன்ற பிரச்சனையா? அதற்குள்ளே ஆண்டவரை பாருங்க. அந்த கடல் கொந்தளிப்பு வேளையிலே சீடர்கள் ஆண்டவரை பார்த்து, பேதுரு, ஆண்டவர் நீரா என்று கேட்ட பொழுது, ஆண்டவரே, நீர் என்றால் நானும் நடந்து வர எனக்கு வல்லமை தாருங்க என்றாரு. அவரும் அதே கடல் மீது நடந்தார். சகோதரியே, எப்பொழுது நடந்து போய் கொண்டிருந்தவர் எப்பொழுது தன்னை சுற்றி பார்த்தாரோ, கொந்தளிக்கிற கடலையும் புயல் காற்றையும் பார்த்து, ஐயோ நானா இதற்குள்ளே நடக்கிறேன் என்று அதை பார்த்த பொழுது அவர் மீண்டும் கடலுக்குள்ளே மூழ்க ஆரம்பித்தார். ஆண்டவருக்கு அருகில் வந்து கரம் பிடித்து தூக்கி விட்டதை நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். சகோதரியே, எங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். சகோதரங்களே, ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அது உண்மை, அது வாக்கு தத்தத்தின் படி எங்கள் வாழ்வில் நடக்கும். ஆண்டவர் அந்த இடத்திலே சீடர்களை அனுப்பின பொழுது ஆண்டவர் அறிந்திருப்பார். ஆண்டவருக்கு தெரியும் இவர்கள் எந்த சூழலுக்கு முகம் கொடுப்பார்கள். இன்று நானும் நீங்களும் செல்லுகின்ற பயணத்தில் என் ஆண்டவருக்கு தெரியும். சகோதரங்களே, ஆண்டவருக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று ஒன்றுமில்லை. ஆண்டவருக்கு எல்லாம் அவர் முன் இருக்கின்றது. நாளைய தினம், அடுத்த வருடம், நான் இந்த மறிக்கும் காலம் வரை என் வாழ்விலை நான் எந்த பாதையால் செல்லுவேன், என்னை எதிர்கொண்டு என்னென்ன காரியங்கள் எல்லாம் வரும் என்று ஆண்டவருக்கு தெளிவாய் தெரியும். அந்த ஆண்டவர் தான் எங்களுக்கு வாக்குத்தத்தம் தருகின்றார்.
அந்த ஆண்டவருடைய வார்த்தை வருகின்றது. அதை பற்றி பிடித்து நாங்கள் பயணம் போகின்ற பொழுது எங்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் சகோதரங்களே. சீடர்கள் அதை கண்டார்கள். இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் சகோதரங்களே, எந்தெந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி நீங்கள் செல்லுகின்ற பயணத்திலே புயல் காற்றை போன்ற பிரச்சனையா, கடல் கொந்தளிப்பை போன்ற பிரச்சனையா, எதிர்பாராத சூழல் மாறுகின்றதா, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதற்குள்ள அதை பார்த்து பயப்படாமல் அதற்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்று ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரை கண்டு கொள்ளுவீங்க. அதற்குள்ள ஆண்டவரின் சத்தம் உங்களுக்கு வரும் சகோதரி சகோதரியே. ஆண்டவர் எங்களை அதற்குள்ளாக வழி நடத்தி எங்களுக்கு கரை சேர வைப்பார், வெற்றி காண வைப்பார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே, அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவரையும் சமூகத்திலே கொண்டு வருகிறேன். யாரெல்லாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயணத்தை மேற்கொண்டுகிறார்களோ, யாரெல்லாம் வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து உமது வார்த்தையின்படி வாழ வேணும் என்று ஆரம்பித்தவருடைய வாழ்க்கையிலே புயல் காற்று அடிக்கின்றது, கடல் கொந்தளிப்பு போன்ற பிரச்சனை அவர் முகம் கொடுக்கிற எதற்கு முகம் கொடுக்கின்றார்களோ ஆண்டவரே, அதற்குள்ளே உண்மை காண அவர்களுக்கு அப்பா கண்களை திறந்தருளுங்க சுவாமி. நீங்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க. சீடர்கள் கடந்து போக சொன்னீங்க, போனவர்கள் ஆபத்தில் மாட்டிக்கொண்ட பொழுது கடல் மீது நடந்து போய் சொன்னீங்களே, ஓ துணிவோடு இருங்க நான் தான் என்று. இதோ இந்த சகோதர சகோதரி வாழ்விலும் ஆண்டவரே உமது அந்த வார்த்தை துணிவோடு இருங்கள் என்ற அந்த வார்த்தை இவர்கள் உள்ளத்திலும் ஒலிக்கட்டும். நம்பிக்கை பலனடைந்து வெற்றியை காண இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உமது வல்லக்கரம் இந்த குடும்பங்கள் பிள்ளைகள் அனைவரையும் யார் யாரெல்லாம் இன்றைய நாளிலும் சமூகத்தில் நின்று அப்பா அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உமது வல்லமையும் உமது செயலுக்கு உமது வழி நடத்தலுக்காக காத்திருக்கிறார்களோ அனைவர் மீது உமது கரம் இருந்த ஆண்டவரே இன்றைய நாளிலும் வழி நடத்தும்படியாய் என் ஆண்டவர் உமது குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கின்றேன். தூய பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சோதனே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்களா? தட்ஸ் இட். அவர் மிகுதி பார்த்து கொள்ளுவார். எந்த ஒரு ஆபத்தும் உங்களை நேரிடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் உம் கரத்தில் ஒப்படைக்கிறோம்.